அனைவருக்கும் வணக்கம். இந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல 2022ல கேட்கப்பட்ட கேள்வி. என்ன கேள்வின்னு பார்க்கலாம். முகேஷ் ஒரு நாளில் 7ல் 2 பங்கு வேலையை செய்து முடிக்கிறார் எனில் அவர் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முழுமையாக செய்து முடிப்பார்? இது ஒரு சுலபமான கேள்வி. இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒண்ணுதான். ஒரு நாளில் அவர் செய்து முடிக்க வேண்டிய வேலை அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா மொத்த வேலை அப்படிங்கிறது ஒரு பங்கா மாறும். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. ஒரு நாளில் அவர் செய்து முடித்த வேலை அப்படின்னு அவங்க ஒரு ஃபிராக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 7ல் 2 பங்கு வேலையை ஒரு நாள்ல செய்து முடிச்சிருக்காரு அப்படின்னா 7ல் 7 பங்கு வேலையும் செய்து முடிச்சாதான் அது முழுமையடையும் இல்லையா? அப்போ அவர் செய்ய வேண்டிய முழு வேலைங்கிறது 7ல் 7 பங்கு. சரிதானா? இது நமக்கு நல்லா புரியணும். இது நம்ம சுருக்கும் போது நமக்கு என்ன கிடைச்சிடும்? 1ன்னு கூட கிடைக்கலாம். அப்போ 1 அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஒரு முழுமையான வேலை. அதுதான் அவர் செய்ய வேண்டிய முழுமையான வேலையா நம்ம எடுத்துக்கணும். சரி, இந்த கணக்கை பார்ப்போம், உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்க பாருங்க. ஒரு நாளில் அவர் செய்த வேலை 7ல் 2 பங்கு. நான் இதை இப்ப எழுதிருக்கேன். ஒரு நாள்ல அவர் செய்த வேலை 7ல் 2 பங்கு அவர் செய்திருக்காரு. இப்போ அவர் முழு வேலையும் செய்து முடிக்கணும்னா இந்த இடத்துல 7/7 வரணும். அப்ப நான் இதை ஈக்குவல் அப்படியே போட்டுருக்கேன். இந்த பக்கம் 7/7 வரணும்னா நான் என்ன செஞ்சா அங்க 7/7 வரும்? ரொம்ப சுலபம். இங்க 2/7 இருக்கு. நான் இது கூட பெருக்கல் 7/2 போறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆயிடும்? ரெண்டும் அடிபட்டு எனக்கு 7/7 வந்துருமா? அப்ப நான் இந்த பக்கம் என்ன செஞ்சேன்? 2/7 கூட 7/2 பெருக்கினேன். அப்ப அதே வேலையை ஈக்குவல் இந்த பக்கமும் செய்யுங்க. 1 பெருக்கல் 7/2 முடிஞ்சிருச்சு. இப்ப நமக்கு என்ன வந்துருச்சு பாருங்க. 2 பக்கமும் 7/7 ஒரு வேலை முழுமை அடைஞ்சிருச்சு. இங்க 4 என்ன ஆயிடுச்சு? எத்தனை நாட்கள் வந்துருச்சு? 7/2 நாட்கள் வந்துருச்சு. அப்ப இதுதான் விடை. அப்ப 7/2 நாட்கள் விடையில இருக்கா பாருங்க. இல்ல, அவங்க கலப்பு பின்னத்தை கொடுத்துருக்காங்க. இது கலப்பு பின்னமா மாத்திக்கோங்க. 7ல எத்தனை 2 இருக்கு? 3 2 6 மீதி 1. அப்போ 3½ நாட்கள். ரொம்ப சுலபம். பி ஆன்சர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கணக்குகளை தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.